அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்க போகும் ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், புதன், குரு பகவான், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3இல் இருப்பதும் அவரோடு புதன் ஆட்சி பெற்று இணைந்திருப்பதும் இந்த 2 வாரத்தில் சாதகமான கிரக அமைப்புகளா அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு மட்டுமல்லாமல் மேசராசினியர்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருந்து 7ஆம் ராசியை பார்க்கிறார். நீச்சமான செவ்வாய் நகர்ந்து 5ஆம் ராசியில் இருப்பது சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சனி, ராகு போன்ற கிரகங்கள் அந்தந்த ஸ்தானங்களில் வலிமையோடு இருக்கிறாங்க. மன முதிர்ச்சியும் தைரியமும் உங்களுடைய செயல்களை பிரதிபலிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இருக்கு. அதே போல் போட்டி தேர்வுகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல பண வரவு என்பது சுமூகமாக இருப்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்கள்ல ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரமாகவும் பதட்டத்தோடும் செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று வருந்த வேண்டாங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு செய்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அவசர புத்தி காரியத்திற்கு உதவாது. நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாய், சனி மற்றும் செவ்வாய் ராகு பார்வை மன அழுத்தத்தை தரலாம். அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து ஒரு செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. 5இல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சுக்கிரன் இருப்பதால வருமானம் என்பது ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்குங்க. இதனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் விரயஸ்தானத்தில் கூடிய விரைவில் சனி பகவான் வர இருப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில்
அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தனஸ்தான சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு தேவை ஏற்பட இருக்குது. துணிந்து உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைகிறதுங்க. இருந்தாலும் கூட அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள சுக்கிரனுடைய நிலை உதவுகிறது. சந்தையில் புதிய பொருட்களை அறிமுகம் செய்ய ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வருமானமும் வாய்ப்பும் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. சங்கீத வித்வான்கள், நாதஸ்வரம் மற்றும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு அளவோடு வருமானமும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. திரைப்படத்துறையினருக்கு கிரக நிலைகள் ஓரளவுதான் கை கொடுக்கும். கையில் இருப்பதை காப்பாற்றி கொண்டு செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஆதரவும் படிப்பில் உற்சாகத்தை தருங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே அர்த்தாஷ்டக தோஷம் அடைந்து வக்ரகதியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. வயல் பணிகள்ல சற்று கடினம் இருந்தாலும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பயிர்கள் சற்று பாதிக்கப்படுங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. நேரத்தில் உண்பது, உறங்க செல்வது ஆகியவை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. வீட்டு சமையலை விட்டு வெளியிடங்களில் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம் சூரியனார் கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.